நல்ல பிதாவே, நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல மகிழ்ச்சியான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் ஆராதனை, சண்டேஸ் கிளாஸ், யூத் ஆனிவர்சரி எல்லாம் நேர்த்தியாய் ஆசீர்வாதமாக நடைபெற கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்யும். நல்ல கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இரண்டு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். பெத்தேலில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆமென். வருடத்துக்கு ஒரு முறை இந்த பாடலை பாடுவது எனக்கு தெரிந்திருக்கும். அதனால் நல்ல பழைய பாடல் தான். நல்ல கையை தட்டி உற்சாகமாக பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பெத்தேலில் பிறந்த சர்வத்தை படைத்தவர், ஆமென், ஸ்தோத்திரம், சர்வ வல்லவர், ஹல்லேலூயா. பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல கை தட்டி உற்சாகத்தோடு போற்றி துதி
பாடி நாம் ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். 577வது பாடல், நம்ம தெரிந்த பாடல். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜீசஸ்.
நாங்கள் உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கையை தள்ளி ஆமே, எனக்காக வந்தேன்னு சொல்லுங்க. எனக்காக பிறந்து என்னை மீட்க வந்து இப்ப இப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட பாக்கியத்தை நீர் எனக்கு தந்து உமக்கு கோடி நன்றி இயேசுவே. ஆமே நாமே நாமே ஆமே. எனக்கு இன்னைக்கு மட்டும் சந்தோஷத்தின் நாள் அல்ல, 365 நாள் எனக்கு சந்தோஷத்தின் நாள் தான். ஆமே, அவர் எனக்காக பிறந்தார், என் உள்ளத்திலே அவர் வந்தார். ஆமென். எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் இயேசு எனக்காக செய்து முடித்தார். அந்த தேவனுக்கு கோடி நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். உடனரசகதை ஆமே. இயேசுடைய பிறப்புக்கு பல பெயர் உண்டு. அதுல ஒரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கடைசி வரைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் கடைசியாக சொல்லிவிட்டு போன வார்த்தையும் இதுதான், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எங்களோடு கூட இருக்கிறேன், எங்கள் ஏக்கங்களை தீர்க்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமை படட்டும். 6:30 நம்ம சர்ச்சில் அறிவிப்புன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தோம். நீங்கள் வந்தது உங்களுக்கு தெரியும், பட் அதுக்கு அந்த பக்கம் போகலை. ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் வந்தவங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையினாலே இந்த வருடத்தின் இறுதியிலும் இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நிமிடம் நம்ம ஒரு வார்த்தை நம்ம சபையோட இந்த வியாதியஸ்தர்களை ஒரு வார்த்தை ஜெபிப்போம். நம்முடைய இந்த ஹெலன் சிஸ்டர், அவங்களுடைய அப்பா அவர்களும் கடந்த நாட்களில் அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டல் ஐசியூ எல்லாம் போயிட்டு வந்தாங்க. இப்போ அவரும் சிபிஹெச் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்கியிருக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப பலவீனத்தோடு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸில் இருக்கிறாங்க. பிள்ளைகளும் அவங்களும் ரொம்ப உடைஞ்சி போய் சோர்ந்து போயிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அந்த சந்தோஷத்தினாலே சந்தோஷமாக இருக்கும்போது நம்மோடு கூட ஆராதிக்க வேண்டியவர்கள் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருப்பது அது நமக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். அவர்களுக்கும் கர்த்தர் அந்த 2 பேருக்கும் வயதான நேரத்தில் நல்ல சுகத்தையும் பலனையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பாராக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒரு நம்முடைய ஜெபி இருந்த வண்ணமாக உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரொம்ப சோர்ந்து உடைந்து போய் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யட்டும். ஹெலன் சிஸ்டருடைய சிஸ்டர்லா சிஸ்டருடைய அப்பா அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வயது காலங்களிலே கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. அவங்க அம்மாவும் முடியாமல் படுத்திருக்கிறாங்க. அவரும் இப்போ சிபிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, ஸ்கேன் எடுக்கிறாங்க. இனி ரிசல்ட்டில் வர்றதை பொறுத்து தான் அடுத்த கட்டம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் சபையாக இந்த நல்ல நாளிலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுப்பீராக. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக. ஒரு அற்புதமான மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. கொடுக்கத்தான் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாட்சியாக நிறுத்துங்கப்பா. அதே போல நம்மத்தில் இருக்கிற ஜோஸ்வா ஐயாவுடைய மனைவி அருமை தாயார், அவங்களும் 2-3 வாரங்களாக பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்கள். கடந்த 2 சண்டே வர முடியல, இன்றைக்கும் முடியாமல் வந்திருக்கிறார்கள். அந்த தாயாருக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக கூட எல்லாரும் ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அருமை தாயாருக்கு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறீர். நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. இந்த இடத்தை விட்டு அவர்கள் போகும்போது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு செல்லட்டாப்பா. ஒரு பரிபூர்ண சுகத்தை, பரிபூர்ண விடுதலை
பரிபூர்ண ஆரோக்கியத்தை உடைய மகளுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ எல்லாருக்கும் சுகம் உண்டாகட்டும். விசேஷமாக இந்த நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாய் அமையட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அமைத்துக் கொடும். தொடர்ந்து கர்த்தரோடு பேசும் நல்ல வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நம்முடைய அறிவிப்பு கொடுத்தபடி வருகிற வெள்ளி சனியிலிருந்து நம்முடைய உபவாச ஜபங்கள் நடைபெறும். வெள்ளி சனி பகலில் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நடைபெறும். திங்கட்கிழமை காலையிலே மாலையில் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை பகலில் நடைபெறும். செவ்வாய் இரவு நம்முடைய பழைய வருட புது வருட ஆராதனை, அது முடிந்து திருவிருந்த ஆராதனை, அப்படி அந்த ஜபம் நடக்கும். எனவே முடிந்த உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உபவாசங்கள் ஜெபியுங்கள். நாம் ஜபத்தோடு உபவாசத்தோடு புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்வோம். இப்படி 2 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம ஃபாஸ்டிங் முடியும் போது நம்ம ஸ்தோத்திரம் எளிய ஒரு அன்பின் விருந்து நமக்கு புதுவோட ஆராதனை முடியும் போது எளிய நம்ம ஒரு விருந்தை ஏற்படுத்தி அதை அப்படி நம்ம அந்த உபவாச ஜபத்தை முடிக்கிறதாக இருக்கும். எனவே நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்குறேன். யாரையும் இயேசு நாமத்தில் அந்த உபவாச ஜபத்தில் அன்போடு அழைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்டம் என்கிற தலைப்பிலே நாம் இந்த வார்த்தை தியானிப்போம். நிச்சயமாகவே புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்தில் கொண்டு போவாராக. என்னுடைய விசுவாசம் அடுத்த கட்டத்தில் நம்மளை ஆக்கி கர்த்தர் கொண்டு போவாராக. புதிய வருடத்தில் போய் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் இல்லை, நெக்ஸ்ட் லெவலில் நம்ம கொண்டு பார்க்கிற பிறகுதான் புதிய வருடத்துக்குள் கர்த்தர் நம்ம கொண்டு செல்ல போகிறார். அதனால் மிஸ்யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறவங்க கருத்தில் இருக்குது. நிச்சயமாக என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டு அனுமத்தால் திங்கள் செவ்வாய் இல்லை செவ்வாய்கள் நம்ம ஒரு அபிஷேக கூட்டமாக நடத்துவோம். நீங்கள் ஜபத்தோடு பங்கு வருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒன்று கூட சொல்லி நான் ஆண்டோட வார்த்தைகள் போகிறேன். நாம் கடந்த ஃப்ரண்டில் சேர் இருக்குது, ஃப்ரண்டில் சேர் இங்கே ஆமாம், கடந்த நம்ம தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் ஒரு 3 காரியம், அதுக்கு முந்தின வாரத்தில் 3 காரியம், அதில் நான் முதல் காரியம் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புதிய வருடத்தில் எனக்கும் தேவனுக்குன்ற ஒரு நேரம் இருக்கணும். எனக்கும் தேவனுக்குன்ற நேரத்தை அந்த நேரத்தில் நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இதில் நாம் தீர்மானம் அதில் ஒன்று தான் நம்முடைய சங்கிலி ஜபம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்குரிய ஒரு நேரம், புதன்கிழமை. அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்னா, அந்த நேரத்தில் நான் ஆண்டவரோடு செலவு பண்ணுகிற நேரம், அது வேறு யாருக்கு நான் என்ன செய்வது கிடையாது, கொடுப்பதே கிடையாது. ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா. நான் அன்றைக்கி அறிவிப்பு கொடுத்துருந்தேன். ஸ்தோத்திரம். ஜபம் நடக்கும்போது 6 உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்போம். அதில் உங்கள் டயத்தை நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரத்தை நீங்கள் எழுதி தரணும். 2ஆக நம்ம பிரிக்கிறோம். வெளியூர்லேருந்து வர்றவங்க புதன்கிழமை சங்கிலி ஜபத்துக்கு நம்ம வந்து விட முடியாது. அதனால் அவங்கள அதே நேரத்தில் வீட்டில் உட்கார்ந்து அவங்களை ஜெபிப்பதற்கு நம்ம அவங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். அப்போது அவங்க வீட்டில் உட்காந்து அந்த நேரத்தில் ஜெபிப்பாங்க. மற்றபடி சர்ச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சபையில் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை பாச சொல்கிறான்றதுக்காக இல்லை, இது எனக்கு ஆண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த புதன்கிழமை வர முடியாவிட்டாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் முந்தின நாளோ அடுத்த நாளோ எப்படியோ அந்த நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களை நான் மனதார ப்ளஸ் பண்ணுறேன். இந்த 2024 காட்டிலும் 2025 இதிலும் பெரிதானவளை கர்த்தர் காண செய்வார். அல்லையிலே வரமாட்டேங்குது ஒத்துக்கொள்றாமே. நான் ஸ்தோத்திர கர்த்தர் உங்களை நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் அந்த பேப்பர் நம்ம சண்டே சர்வீஸில் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அது அங்கே டிஸ்டர்பாக இருக்குது. நமக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்போது இந்த போர்டும் அந்த பேப்பர் உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதில் வரிசையல், அடுத்தவங்க பேர், அடுத்தவங்க நேரம், எப்போ நீங்கள் ஜெபிப்பீங்க அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக சும்மா இருக்கும்போது நீங்கள் அதை ஃபுல் பண்ணணும். இன்னொரு பக்கம் வீட்டில் இருந்து ஜெபிப்பவர்கள் அவங்களும் நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுங்க. நீங்கள் ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்திருக்கீங்க. எல்லாருமே நல்ல அழகாக சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துக்கிறேன். உங்கள் வஸ்திரங்கள் அழகாக இருக்குது, நீங்களும். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நீங்கள் ஆண்களுக்கு ஏதாவது நீங்கள் யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க. இந்த சந்தோஷம் என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருப்பதாக. ஆமென். சத்தமாடலே சொல்லுவோம். கவனிப்போம். இயேசுடைய பிறப்பிற்கு பிறகும் பல கிரியைகள் வெளிப்பட்டது. அது இயேசு பிறப்புக்கு வெளிப்பட்ட கிரியைகள் தான் நாம் அதிகமாக தியானிப்பது. எனக்காக பிறந்தார், வாழ்ந்தார், இப்படி பல காரியங்களை நாம் தியானிக்க முடியும். ஆனால் இயேசுடைய பிறப்போடு சேர்ந்து இயேசு பிறக்கும் போதே சில கிரியைகளை தேவன் செய்தார். பிறந்த பிறகு என்று அப்படி இருந்தால் அந்த பிறப்பை ஒட்டி அந்த போகும்போதே சில கிரியைகளை சில மனிதர்களுக்குள்ளே தேவன் செய்தார். அதில் 2-3 மனிதர்களுக்குள்ளே தேவன் செய்த கிரியைகளை நான் சுருக்கமாக ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நான் ஷார்ட்டாக அவங்களிடத்தில் சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நான் கடந்து செல்ல முடிய விரும்புகிறேன். நான் இன்ட்ரோடக்ஷன் ஒன்றும் சொல்லாதபடி நேராக உள்ளே வருகிறேன். நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கவனமாக இருக்கிறதாக இயேசு நாமத்தில் அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். முதலாவது பிறப்பை ஒட்டி ஆண்டவர் கிரியை செய்தது ஒன்று யோசேப்பிடத்தில் என்ன கிரியை செய்தார்? முதல்ல ஏன் கிரியை செய்தார், எதற்காக கிரியை செய்தார், கிரியை செய்தபோது என்ன நடந்துச்சு, கிரியை செய்யட்டால் என்ன ஆயிருக்கு, இப்படி பல உண்டு. பட் நான் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்லும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1:18. விவரமாவது மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது என்கேஜ்மெண்ட், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிந்து நியமிக்கப்பட்டாச்சு. நியமிக்கப்பட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் தெரியல, எவ்வளோன்னு தெரியல, கொஞ்ச நாட்கள் தாண்டின பிறகு திடீரென்று யோசேப்புடைய காதிலே ஒரு நியூஸ் வருகிறது. அது என்னவென்றால் மரியாள் எப்படி இருக்கிறாங்க? கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. எந்த ஆணும் இதை என்ன செய்வது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. எந்த உலகமும் இது என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்போது இதை அறிந்தபோது யோசேப்பு 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் புருஷனாகி யோசேப்பு யாராக இருந்தால் நீதிமானாக இருந்தபடினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். அப்போ ரகசியம் அவளை இப்போ யோசேப்பு என்ன முடிவு வந்துட்டார்னா, என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் இருக்கட்டும், ஓகே. ஆனால் இனி மரியாதை நம்முடைய மனைவியை, என்னுடைய மனைவி என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லி இன்சியலுக்கு நான் ஆள் கிடையாது, அவன் இன்னொரு யார் மூலமாக ஏதாச்சும் அப்படியே நடக்கட்டும். ஆனால் அது நீ எல்லாம் ஒரு பொம்பளை அப்படி இப்படின்னு சொல்லி அவமானப்படுறதுக்கு மனதில்லாமல் ரகசியமாக டெக்னிக்கலாக தள்ளுறதுக்கு அவன் யோசேப்பு என்ன செஞ்சிட்டாரு, பிளான் பண்ணிட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது தான் முதலாவது யோசேப்புக்குள்ள தேவனுடைய கிரியை அங்கே என்ன செய்கிறார், தேவன் தம்முடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அப்படி இருக்கும்போது 20வது வசனத்துல தான் அந்த வார்த்தையை கவனிக்கிறோம். தேவதூதர் சொப்பனத்தில் தோன்றி சொல்றார், தாவீதின் குமாரனான யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது எப்படிப்பட்டது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. புரிஞ்சவங்க நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். முதல் இது என்னன்னா, முதல் கிரியை யோசேப்புக்குள்ளே தேவன் கொடுத்த கிரியை ஒரு தெளிவை உண்டாக்கினார். அதான் முதல் கிரியை. என்ன உண்டாக்கினாரு? இதை கொஞ்சம் சொல்ல மனத்தெளிவு. இதை ஆண்டவர் யாரை வைத்து சொல்லாதபடிக்கு கர்த்தர் நேரடியாகவே யோசேப்போடு என்ன செய்தார், இடைப்பட்டார். இன்றைக்கு இந்த கிரியை எல்லா குடும்பங்களிலும் தேவையான ஒன்று. ஒரு புருஷனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, சபையை குறித்தோ, ஊழியரை குறித்தோ ஒரு மனத்தெளிவு இல்லாவிட்டால் என்ன உண்டாகும் என்றால் சந்தேகம் உண்டாகும், அவிசுவாசம் உண்டாகும், புரிந்து கொள்ளாமை உண்டாகும். கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி ஒன்றையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் கணவன் மனைவிக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே என்ன கிடையாது, மனத்தெளிவு கிடையாது. இப்போது
அவருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சொப்பனம் முடிந்த போது யோசேப்புக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு உண்டாயிற்று. ஆமாம், என்னுடைய எனக்கு நியமிக்கப்பட்ட மனைவி ஆகிய மரியாள் அவள் கர்ப்பவதியானது இந்த உலக வழக்கத்தின்படி அல்ல, அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். ஆமே, அந்த குழந்தைக்கு பேரும் சொல்லப்படுகிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். அவள் இயேசு என்று என்ன செய்வாயாக, பேரிடுவாயாக. அவள் ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்வார், ரட்சிப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 24வது வசனம், யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவி என்ன செய்தான், சேர்த்து கொண்டான். தன் மனைவி என்ன செய்து கொண்டான், சேர்த்து கொண்டான். 19வது வசனத்திலே ஆமாம், தலைவர்கள் பிளான் என்ன, அவமானப்படுத்த துணியாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிடன் பிளான் பண்ண போது, தேவனுடைய கிரியை வெளிப்பட்ட போது, தெளிவு உண்டாக்குன போது தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்த யோசேப்பு இப்போ என்ன மைண்டுக்குள்ள வந்துட்டாரு, அவளை சேர்த்து கொண்டார். ஆமே, இப்போ என்ன நடக்குன்னா, ஒரு காரியத்தை சொல்லி நான் அடுத்த பயணக்குள்ள போறேன். இப்போ என்ன நடக்குன்னா, இன்னி ஒருவர், மூன்றாவது ஒரு நபர் மரியாளுடைய யோசேப்புடைய குடும்பத்துக்குள் மூன்றாவது ஒரு நபர் உள்ளே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நடக்குது. இது எழுத்தின்படி நடக்குன்னா, ஆனாலும் நடந்தாலும் மரியாள் எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க, பேசுங்க தாய்மார்கள். கர்ப்பவதியா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க இந்த தெளிவு மட்டும் ஆண்டவர் கொடுக்காம இருந்திருப்பார்னா யோசேப்பு மனைவி சாராளை எப்படி பார்த்துருப்பாரு. அந்த அந்த நம்ம இதை சிம்பிளா எடுக்கிறோம், ஆனால் அந்த கிரியை என்பது ஒரு மகா பெரிய கிரியை. சோத்திரம். என்னதான் இருந்தாலும் சோத்திரம். குழந்தை பிறந்தாலும் யாருக்கு பிறந்த பிள்ளையோ சோத்திரம், அந்த குடும்பத்து நிலமே மோசம். உனக்கு பொண்டாட்டி இல்லை, 3 மாதம் கன்சீவ் ஆகும், ஓ இவ்வளோதான் நீ மேரேஜ் பண்ணுறா, 3வது நபர் உள்ளே வந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நேரடியாக இறங்கி வந்து யோசேப்போடு தெளிவாக பேசினாரு. அவள் கற்பந்தரித்திருப்பது பரிசுத்த ஆவியினாலே. ஆமென். அதனால தெளிவு உண்டான போது 3வது நபர் உள்ள வரல, அந்த குடும்பம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக காணப்பட்டது. இயேசு என்கிற குழந்தையை நல்ல முறையிலே மரியாளும் யோசேப்பும் சேர்ந்து பெற்றெடுத்தார்கள். ஆமென். ஒரு பெரிய கிரியை அங்கே உண்டானது. இயேசு நாமத்தினாலே இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களுக்கு தேவையான ஒன்று, ஒரு தெளிவு உண்டாவதாக. தெளிவு வராத பட்சத்தில் குடும்பங்கள் சின்ன பின்னமாகும். தெளிவு வராத பட்சத்தில் குடும்பங்களுடைய நிலைமை மாறும். அதனால் நம் குடும்பத்தில் இருக்கிறோம், நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம், எனக்கு என் புருஷனை குறித்து எனக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும், மனைவியை குறித்து ஒரு தெளிவு. அந்த சந்தேகம், இவர் போயிருப்பார், இவர் செஞ்சிருப்பார், இவர் ஸ்தோத்திரம், ஓகே நிறைய வேடு வருது, அப்படி அந்த சந்தேகம் வந்திருக்குன்னா அந்த குடும்பம் நம்ம கண்ணாடி உடைஞ்ச மாதிரி சின்ன பின்னமாகி போயிடும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல உங்கள் புருஷனாரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய தெளிவு இருக்கணும். 3வது ஒரு நபர் சொல்கிறாங்க, நான் அந்த பாருக்கிட்ட உட்காந்து அவர் ஏதோ ஒன்று குடித்ததை நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும், ஆமேன் ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னீங்க எனக்கு புருஷனாரை பற்றி எனக்கு என்ன செய்யும் தெரியும். ஆமாம்மா குடிச்சிருப்பாரு, கிறிஸ்துமஸ் வரதில்லை, எவனை நம்ப வைக்கும் அப்படின்னு சொன்னால் ஜோலை எங்கே முடிஞ்சு ப்ரைஸ் எல்லாம் இல்லை. ஆனால் தேவன் தெளிவு, இது ரொம்ப முக்கியம். ஆனால் யோசேப்புக்கு தெளிவு நல்லா இருந்துச்சு. கல்யாணம் ஆகி ஆமேன் ஸ்தோத்திரம், எல்லாரும் 10 மாதம் தாண்டி தான் குழந்தை பிறக்கணும். இங்கே கல்யாணம் ஆகி 5வது மாதத்துல மரியாதை என்ன பிறக்குது சொல்லுங்க, குழந்தை பிறகு. அப்போ உலகம் முழுவதும் என்ன பேசும், என்னமோ என்ன செஞ்சிருக்கு நடந்து. இது மைனஸாக இருந்தால் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது. ஆனால் வெளியே உள்ளவன் தான் குழம்பிருப்பான ஒழிய யோசேப்பு பக்கா தெளிவு உண்டாயிற்று. ஏன்னா இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினாலே பிறந்தது. இந்த சொப்பனத்தை மட்டும் ஆண்டவர் யோசேப்பு கொடுக்காம இருந்திருப்பான்னா அவன் குடும்பத்து நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோத்திரம். ஒரு குழந்தை பிறந்தா, இல்லைன்னா இவன் கன்சீவ் ஆச்சு, இல்லை ஏதோ நினைஞ்ச 2வது மாதத்துல 3வது மாதத்துல டிவோர்ஸில் போயிருக்கு. தேவனோட நோக்கம் அங்கே தடைப்பட்டுரு. ஆனால் ஆண்டவர் தெளிவாக இடைப்பட்ட போது யோசேப்புக்கு மிகப்பெரிய தெளிவு உண்டாயிட்டு. ஆமே. ஓகே, நான் நிற்க விரும்பல. 2வது இன்னொருத்தர் இடத்துல அதே ஆண்டவர் செய்த கிரியை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு
வருவோம். இதெல்லாம் ஆண்டவரே செய்கிற கிரி. 34வது வசனத்தை 35வது வசனத்தை வாசிக்கலாம். மரியாள். அப்போ 2வது தேவன் பிறப்பிலே தேவன் செய்த ஒரு கிரியை. ஒன்று யோசேப்பிடத்தில் சொன்னேன், 2வது மரியாள் இடத்தில். இங்கே என்ன கிரியை வெளிப்பட்டது? மரியாள் நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவளுக்கும் இப்போ யோசேப்பு அங்கே போய் நீ மரியாள்கிட்ட வருவோம். மரியாளும் ஆமென் ஸ்தோத்திரம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கிற அவங்க கனவை நீ யோசேப்பை மேரேஜ் பண்ணும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா தேவதூதன் வந்து பேசுகிறான், நீ யாராக போகிறாய், கர்ப்பவதி ஆக போகிறாய் அப்படின்னு. இவன் பார்க்குற என்னடாவும் புரியுது. ஸோ அடுத்து மரியாள் கேட்ட கேள்வி நியாயமானது. அதை தான் நம்ம வாசித்து, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் சொல். அப்போ சொல்றாரு பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அங்கே வந்து யோசேப்பிடத்துல ஒரு சொப்பனத்தோட காரியத்தை முடிச்சிடலாம் யோசேப்புக்கு மேட்டரில். ஆனால் இவன் மேட்டரில் அப்படி ஒரு வார்த்தையை கொடுத்தலாங்க இவ்வளோ நம்ப வைக்கவோ கிரியை செய்ய முடியாது. அதனால என்ன செய்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. அதைத்தான் ஆமென் ஸ்தோத்திரம் 36வது வசனத்திலே இருக்கிறது. வாசியுங்கள். இதோ உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். வார்த்தை நீ கற்பந்தரி இப்படிலாம் சொல்லும் போதும் மரியாள் அங்கே அசையலை. ஆனால் இப்போ அடுத்து சொல்கிறாங்க, உன் இனத்தாளாகிய எலிசபெத்து வயதான நேரத்தில் அவள் மலேடி தான். ஆனால் அவள் இப்போ எத்தனை மாதம் கற்பந்தரித்திருக்கிறாள்? 6 மாதம் அவன் கற்பந்தரித்திருக்கிறாள் என்கிற ஒரு அடையாளத்தை தேவன் மரியாளுக்கு கொடுத்தார். அங்கே சொப்பனத்தை கொடுத்தாரு. இங்கே மரியாளுக்கு விஷயத்தில் சொப்பனத்தோட நிப்பாட்டில் எதுவும் கொடுத்தாரு? சத்தமாக சொல்லுங்க. அடையாளத்தையும் கொடுத்தார். அடையாளத்தை கொடுத்த உடனே 37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடையாளத்தை கொடுத்த உடனே இப்போ 38வது வசனத்தில் மரியாள் என்ன சொல்றாங்க கவனம் பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு என்ன செய்வது ஆக கடவுதென்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளை விட்டு என்ன செய்து விட்டார்? போய்விட்டார். இந்த 6 மாதம் கன்சீவாக இருக்கிறத எலிசபெத்து யார்கிட்டையும் சொல்லலை. அது ஒன்று அது வேற சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளே போகலை. ஸோ எலிசபெத் யார்கிட்டையும் சொல்லி இவங்க 6 மாதம் அப்படி வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறாங்க. இந்த அடையாளத்தை இந்த இனத்தாளாகி வெளியூரில் தூர இடத்துல இருக்கிற மரியாளுக்கு இதை அறிந்த போது இவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நேரம் அப்போ என்ன நடக்குதுன்னா, உடனே 39 மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். வாழ்த்தின போது வயிற்றிருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். ஆமென். இப்போ எலிசபெத் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அவன் யாருக்கு இந்த சம்பவம் என்ன செய்யாது தெரியாது. ஆனால் மரியாள் வீட்டுக்குள்ள வந்த உடனே எலிசபெத் எப்படி வாழ்த்துறா? 6 மாதம் கற்பந்தரித்திருக்கிற எலிசபெத்தே நீ வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே வாழ்த்து சத்தம் கேட்ட உடனே அவளுக்கு ஆச்சரியம். அதே நேரத்தில் உள்ள இருந்த பிள்ளையும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டது? தேவன் அடையாளத்தை கொடுத்தா. நீ போ எலிசபெத்தை பாரு, அவள் 6 மாதம் கன்சீவாக இருக்கிறான். நான் அந்த கிரியையை அவளுக்கு செய்தேன் என்றால் உனக்கும் இதை செய்ய என்னால் முடியும். அதான் இங்கே வெளிப்பட்ட கிரியை. ஆமே. யோசேப்பு சொப்பனம் போதும், மரியாளுக்கு சொப்பனம் மட்டும் போதாது. ஆமே. மரியாளுக்கு எதுவும் தேவை? அடையாளம். ஆமே. நான் நினைக்கிறேன் சோத்திரம் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை டிலே ஆக்குறது கர்த்தரே டிலே ஆக்கியிருக்காரு. சோத்திரம் இந்த
நாட்கள் வருவதற்காக காத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எலிசபெத் ஒரு பெரிய மரியாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எலிசபெத்துக்கு நடந்தது உண்மை என்றால் எனக்கு நடக்க போகிறது உண்மை. எலிசபெத்துக்கு செய்த கர்த்தர் நிச்சயமா எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே நிச்சயமா எனக்கும் செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளங்கள். சத்தமா ஒரு ஆமென் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் நேற்றைக்கு ஒரு பாஸ் மீட்டிங்கில் போயிட்டு அவன் சொல்ல வந்துச்சு. ஸோ அப்போ அவருக்கு 56 வயசு. ஆனால் இன்னும் பேபி இன்னும் அவங்களுக்கு இல்லை, 56 வயசு. அப்போ அவர் சொன்ன வேலை என்ன ரொம்ப மெய்ஸ் இருக்க வச்சுட்டு அப்படின்னா, ஆண்டவர் 3 வேலை எனக்கு தீர்க்கதரிசனமாக பேசணும். உனக்கு இடம் தருவேன், 5 ஏக்கர் இடம் தருவேன்னு சொன்னார். அட்வான்ஸ் கொடுத்தேன். 1.25 கோடி பணத்தை ஒரே ஆள் கொடுத்துட்டார் அப்படின்னார். ஒரே ஆள் 1.25 கோடி பணத்தை என்ன செஞ்சார், கொடுத்தார். கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்து அவர் சொன்னார், அவர்கிட்ட சொன்னார் எனக்கு தூக்கம் வரலன்னு. இவர் சொன்னார் சோத்திரம், நீங்கள் இடத்துக்கு பணம் தருவேன்னு சொன்னனால தான் எனக்கு தூக்கம் போச்சுன்னு. பணம் இனி லேட்டாக கிடச்சினா நான் நிம்மதியாக உறங்கியிருப்பேன். ஸோ அது நானும் உறங்கினேன், மனைவி உறங்க. அது என்னன்னா, ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே இந்த 1.25 கோடி ரூபாயை ஒரே நபரால் கொடுக்க முடியும்னா, இப்போ அடுத்தும் கர்த்தர் எனக்கு இந்த 56 வயசுல எனக்கு குழந்தை கொடுக்க அவரால் முடியும். யார அரண்டுட்டேன் பேசணும். நீங்கள் வேணா அடுத்து யூடியூப்பில் கிடக்க வேணா போய் பார்க்கலாம். ஸோ அவர் சொல்கிறாரு, எனக்கு மகனுக்கு ஒரு பேரும் போட்டு யோகன்னான், என்ன ஏதோ ஒரு பேர் சோத்திரம் பேர் ஆமீன் சோத்திரம். அடுத்து 48 ஆடை ஆமீன் மகனுக்கு விருந்துக்காக 48 ஆடு ரெடி ஆயிடுச்சு. சோத்திரம். நான் என் சொந்த பூமியில் கர்த்தர் கொடுத்த இடத்துல ஒரு பெரிய விருந்து எனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு நான் செய்ய போகிறேன். கர்த்தர் இதை நிச்சயமாக செய்ய, நீங்களும் விருந்துக்கு வந்துருங்கண்ட. ஆமாம். எனக்கு ஒட்டம்பெல்லாம் புல் அரிச்சிட்டு கூட்டம் முடிஞ்சோட ஒரு எல்லாம் இருந்த ஒரு காணிக்கை கொண்டு ஆமே நான் அவருடைய தரிசனத்தை பற்றி பேசினார். இந்த வேடை நானும் ரிசீவ் பண்ணுறதுக்கு அடையாளமாக இந்த ஆஃபரிங் வச்சுருங்க பாஸ்டர். ஆமாம் நிச்சயமா. ஆமாம் நீ உங்கள் தரிசனம் நிறைவேறுனா எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். கேட்குறாரு, ஆபிரகாமுக்கு பிறந்துச்சுன்னா ஏன் எனக்கு பிறக்காது? எனக்கு அவருக்கு 90 தான், எனக்கு 56 தான் ஆச்சு. ஆமாம் எனக்கு செய்வார். ஆமே. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டதை நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறால் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, எலிசபெத்துக்கு நடந்தது உண்மை என்றால் எனக்கு நடக்க போறது உண்மை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த கேள்வி நமக்கு வரணும். இவங்களுக்கு செஞ்சாலும் ஏன் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டார்? அந்த கேள்வி தான் கிதியோடைய கேள்வி. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் செய்வாரு. ஆமே. நம்முடைய விசுவாசங்கள் வர்த்திக்கப்படுவதாக. இந்த அடையாளத்தை கேட்ட உடனே எப்படி நடக்கும்? நான் புருஷன் அடையான் கேள்வி கேட்டேன். மரியாள் அடையாளத்தை கேட்ட உடனே சரணடைஞ்சிட்டாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நீங்கள் லேட்டாக வந்துட்டிய, சரி ஓகே நான் நிப்பாட்டுறேன். 3வது ஒரு ஆளையும் கூட சொல்லி ஆமை நிப்பாட்டுற கர்த்தர் கிருபை செய்வாராக. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 16ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து அனுப்பி பணியே 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் அவன் என்ன செஞ்சிட்டான்? கொலை செய்தான். 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். ஏரோது ராஜா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவன் இதை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் சொப்பனத்தில் ஆமே யோசேப்பிடத்தில் மரியாதத்தில் சொல்றாங்க, நீங்க நான் சொல்ற வரைக்கும் நீங்க இங்கேயே உட்காருங்க. 13வது வசனம். ஆமே. கர்த்தருடைய யோசேப்பிற்காக ஏரோது பிள்ளை கொலை செய்த ஆதரா எழுந்த பிள்ளை எடுத்துட்டு எகிப்துக்கு என்ன செய் போ, நான் சொல்ற வரைக்கும் அங்கே நீ எங்க என்ன செய்யணும்? எகிப்திலே இருந்தார். இவன் அனுப்பிவிட்ட பிறகு ஏரோது என்ன செய்கிறான்னா 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளை என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான். ஆண்டோடைய திட்டம், தேவனுடைய திட்டம் இயேசு எகிப்தில் இருப்பதல்ல தேவ திட்டம். ஆனால் ஏரோது என்பவன் ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கிறான்.
இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அமைதியா இருக்கல. 19வது வசனத்தை வாசியுங்கள். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அது தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் என்ன செய்து போட்டார்கள்? இறந்து போனார்கள். ஆமே. தேவ திட்டத்துக்கு ஒருத்தன் தடையாக இருந்தான். இவன் என்ன செஞ்சான்? 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளை என்ன செஞ்சு போட்டான்? கொன்று போட்டான். கொல்லும் போது ஏரோதுக்கு தெரியல. கொஞ்ச நாள் தாண்டி நான் சாவ போறேன்னு அவனுக்கு தெரியல. கொஞ்ச நாள்ல கர்த்தர் என்ன காலி பண்ண போறேன்னு அவனுக்கு என்ன செய்யல தெரியல. இவன் இந்த காரியத்தை மட்டும் செய்யாம இருந்தா கொஞ்ச நாள் கூட உயிரோட இருந்திருக்கிறான். ஏன்னா இவன் உயிரோட இருக்கிற வரையிலும் இயேசுவும் யோசேப்பும் மரியாதை எங்க வர முடியாது? பெத்லகேம் வர முடியாது. தடையா இருக்கிறான். தேவன் செஞ்ச 3வது கிரியை, ஏரோது ராஜா தடையா இருந்தான். ஏரோத கர்த்தர் காலி பண்ணினாரு. புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய விடுதலை கட்டளையிட்டார். ஆமே. இப்போ 3வது கிரியை ஏரோது இடத்துல கர்த்தர் செஞ்ச. இங்க என்னன்னா, தடைகளை கர்த்தர் அழித்து போட்டாரு. ஆமே. கொஞ்ச நாள்ல பார்த்தா ஏரோதுக்கு அடக்க ஆராதனை. கொஞ்ச நாள் முன்னாடி இவன் நினைச்சான் எல்லாம் 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை காலி பண்ணினா. இப்ப என்ன நடக்குன்னா, இவனை கர்த்தர் காலி பண்ணிட்டார். ஆமே. முடிச்சுட்டு வர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பிட்ட வா 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 கிளம்பி வா. நான் இங்க என்ன செஞ்சாச்சு? உன்னை வரவிடாதபடி தடையா இருந்தவன் என்ன செஞ்சு போட்டேன்? அவனை காலி பண்ணி நீ சந்தோஷம் என்ன செய் வா. ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. புரிஞ்சவங்க சத்தம் வராமே. தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் யார் தடையா இருந்தாலும் நீங்கள் அழிக்கப்பட மாட்டீர்கள். தடைகள் தான் அழிக்கப்படும். புரியல நினைக்கிறேன். இதை நான் சொல்லும்போது சரத்துல ஒரு அபிஷேகத்தை உணர்கிறேன். சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நடந்தே தீரும். கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நிச்சயமாய் செய்வார். எது தடையாக இருந்தாலும் ஆமென் நீ மாறி போவா என்று அல்ல, உனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் தான் மாறி போகும். இயேசுவின் நாமத்தில் சம்பவிப்பதாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக தேவனாக கர்த்தர் செய்து முடிப்பாராக. ஆமென். நான் மனதார பிளஸ் பண்றேன். ஜெபம் பண்ணு. நல்ல பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுருக்கமான நேரத்தில் இயேசுவின் பிறப்பில் நடந்த கிரியை, யோசேப்பினிடத்திலும் மரியாளிடத்திலும் ஏரோதினிடத்தில் நடந்த கிரியைகளை நாங்கள் பார்த்தோம். வேதத்தில் சொல்லப்பட்டது நடந்தது உண்மை என்றால் எங்க வாழ்க்கையில் நடக்க போறது உண்மை. நீ நிச்சயமாய் செய்ய போறது உண்மை. அதை எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் நடக்க போகிறதப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடை நிமித்தம் நாங்கள் மாற மாட்டோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் தான் மாறி போகும். அவைகள் இல்லாமல் ஆகி போகும். கர்த்தர் அப்படியே செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம். அடுத்து நடக்கிற ப்ரோக்ராம்ஸை ஆசீர்வாதமாய் நடத்தி தாரும். எல்லாம் நேர்த்தியாக நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக வைப்பாராக. எல்லாரையும் வந்திருக்கிறவங்களை மீண்டும் ஒரு விஷயம் இயேசு நாமத்தை வாழ்த்துக்கிறேன். அடுத்து நம்முடைய இந்த ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போகிறோம். சரியான நேரத்தில் நிறைவடையும். ஒருவேளை சற்று 5-10 நிமிஷம் லேட்டானாலும் நீங்கள் அப்படி, நான் போன சண்டே சொன்னேன், அவசரம் காட்டாமல் நீங்கள் இருந்து சந்தோஷத்தோடு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கடந்து செல்லும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிவில் எல்லாருக்கும் சின்ன டீ ஸ்நாக்ஸ் இருக்குது. எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டுட்டு பங்கு பெற்றுட்டு போங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.